வணக்கம் எவ்ரிவன். ஜிஎஸ்டி 2.0 பிஸ்னஸஸ் மேலே ஆக்சுவல் இம்பேக்ட் என்ன? லாஸ்ட் போஸ்ட்டில் பார்த்தோம் ஜிஎஸ்டி 2.0னா நியூ ஆக்ட் இல்லை, கம்ப்ளைன்ஸ் சிஸ்டம் கிராஜுவலி இவால்வ் ஆகிட்டுருக்குன்னு. பட் இப்போ இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னென்னா, இது பிஸ்னஸ்க்கு ஆக்சுவலாக என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுது? சிம்பிளாக பார்க்கலாம். அர்லியர் என்ன, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம், லேட்டராக கரெக்ஷன் பண்ணலாம், தென் ரிகன்சலேஷன் பண்ணலாம். பட் கிராஜுவலி திங்ஸ் ஆர் சேஞ்சிங். நவ் ஃபர்ஸ்ட் என்ன, கம்ப்ளைன்ஸ் பர்டன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி? பிகாஸ் பிஸ்னஸஸ் இப்போ ஃபைலிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அக்யூரேசிக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். செகண்ட், டாக்குமெண்டேஷன் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. இன்வாய்ஸஸ், ரெக்கார்ட், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பர்லி மெயின்டைன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டண்ட் ஆகுது. தேர்ட், ரிகன்சலேஷன் ரெகுலர் ப்ராசஸ் ஆகுது. மந்த்லி ரிகன்சல் பண்ணுறது ஆப்ஷனல் மாதிரி இல்லை, கிராஜுவலி நெசசிட்டி மாதிரி இருக்குது. ஃபோர்த், டெக்னாலஜி டிபெண்டன்சி இன்க்ரீஸ் ஆகுது. மேனுவல் ப்ராசஸ் விட சிஸ்டம் பேஸ்ட் வேலிடேஷன் அதிகமாகுது. ஃபிஃப்த், ஸ்மால் மிஸ்டேக்ஸ் கூட பிக்கர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணலாம். ராங் இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸ், மிஸ்மேச்சஸ், மிஸ்ஸிங் என்ட்ரிஸ், லேட்டராக காம்ப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். சிம்பிளாக என்னென்னா, அர்லியர் என்ன, ஃபைல் பண்ணினா போதும், இப்போது கரெக்டாக ஃபைல் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். ஜிஎஸ்டி 2.0னா நியூ டேக்ஸ் இல்லை, பிஸ்னஸஸ் கம்ப்ளைன்ஸ் ஹேண்டில் பண்ணுறவே கிராஜுவலி சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்புறம் என்ன, இன்வாய்ஸ் மேட்சிங்கே சடனாக ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் போஸ்ட்டில் பார்க்கலாம்.